Dear friends, today class TNPSC கேட்ட ஒரு சில questions பார்க்க போறோம். அதுல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா simplification பார்க்கலாம். அதுல sum எடுத்து இப்ப நம்ம எழுதி இருக்கோம். 4 power 9 plus 4 power 9 plus 4 power 9 plus 4 power 9 equal to என்னன்னு அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ இந்த sum பார்க்கறப்ப என்ன பொதுவா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுன்னா 4 power 9. அப்பனா இந்த 4 power 9 நம்ம இப்ப வெளில எடுக்க போறோம். பாப்போமா? இந்த இதுலேருந்து நம்ம 4 power 9 இப்போ வெளில எடுக்க போகிறோம். இந்த 4 power 9 எடுத்துட்டா உள்ள என்ன நம்பர் இருக்கும்? 4 power 9 போயிடும். அப்போனா இங்கே என்ன இருக்கும்? 1, இங்கே ப்ளஸ் 1, இங்கே ப்ளஸ் 1, இங்கே ப்ளஸ் 1. இப்போ 4 power 9 எழுதிங்க. இங்கே இது அப்படியே நம்பரை கொடுங்க. 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. ஓகேவா? இப்போ இந்த 4 power 9 இப்போ பவரில் ஒன்றும் இல்லைன்னா நம்ம 4 power 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இது பார்த்தா எப்படி இருக்குது? இது ஃபார்முலா பாருங்கள். a power m × a power n ஈக்குவல் டு a power m + n. இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். 4 power 9 + 1 ஈக்குவல் டு 4 power 10. இதான் ஆன்சர். இதே மாடலில் இன்னொரு சம் போடுவோம். அப்போ இன்னும் உங்களுக்கு என்னன்னு புரியும். இப்போ அடுத்த சம் எடுத்துருக்கோம். 5 power 10 + 5 power 10 + 5 power 10 + 5 power 10 + 5 power 10 இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். அங்கே 4 power 9 இருந்துச்சு. 4 power 9 எத்தனை டைம் இருக்குது? 4 டைம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதில் 5 power 10 எத்தனை வாட்டி இருக்குது? 5 டைம்ஸ் இருக்குது. நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுங்கிறத அவங்க கொடுத்துட்றாங்க. அது அப்படியே நம்ம எப்படி ட்ரிக் வச்சு போடுறோங்கிறது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன செய்ய, பொதுவாக என்ன நம்பர் இருக்குது? 5 power 10. அதை வெளியில் எடுக்க போகிறோம். 5 power 10 வெளியில் எடுங்க. இப்போ 5 power 10 எடுத்துட்டோன்னா உள்ள என்ன இருக்கும்? 1, இதில் 1, இதில் ப்ளஸ் 1, இது ப்ளஸ் 1, இப்போ ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ 5 power 10 அப்படியே வச்சுங்க. இந்த 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5. இப்போ பவரில் ஒன்றும் இல்லையா? இப்போ 5 power 10 × 5 power 1ன்னு எடுத்துங்க. இப்போ சேம் ப்ரொசீஜர்னா a power m × a power n ஈக்குவல் டு a power m + n. இந்த ஃபார்முலாவை தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போனா 5 power 10 + 1 இப்போ ஆன்சர் என்ன? ஈக்குவல் டு 5 power 11. இதே மாடலில் இன்னொரு சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், 8 power 7 + 8 power 7 + 8 power 7 + 8 power 7 ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்னா முன்னாடியே வந்து 4 power 9 வந்து 4 டைம் கொடுத்துட்டாங்க, 5 power 10 வந்து 5 டைம், இங்கே ஏன் 8 power 7 8 வாட்டி கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இப்போ இதில் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ 8 power 7 எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கா? இப்போ நம்ம வெளியில் எடுக்கிறோம். 8 power 7 அப்புறம் உள்ள என்ன இருக்கும்? 1 + 1 + 1. இப்போ 8 power 7 எழுதிங்க. இப்போ கூட்டுங்க. 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. இப்போ என்ன இருக்குது? 8 power 7 × 4 power 1 இருக்குது. ஒன்று இதை இந்த 4 வந்து இந்த 8 எப்படி 4ஆக மாற்றலாங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். 8 எப்படி 4ஆக மாற்றலாங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். மாற்ற முடியாது. அப்போனா ரெண்டையுமே நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 8 என்ன செய்யலாம்? 2 க்யூபாக எழுதலாம். 2 க்யூப் power 7. இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயராக எழுதலாம். 2 ஸ்கொயராக இருக்கா? இங்கே மேலே ஒன்று இருக்குது, ஒன்று போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 2 power cube இருக்கா? இப்போ வந்து இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? a power m power n வந்து எப்படி எழுதலாம்? a power m n எழுதலாம். ஓகேவா? இப்போ அதுதான் செய்யணும். 2 power 3 × 7 என்ன வரும்? ஒரே 2 14 3 21. 2 power 21 × 2 power 2 ஸ்கொயர்
இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n எழுதும். அது இதோ செய்ய போகிறோம் அடுத்துல. ரெண்டு கூட்டினா என்ன வரும்? 21 ப்ளஸ் 2 என்ன வரும்? 23. 2 பவர் 23. இதான்ப்பா ஆன்சரு. இதை இந்த இடத்துல எழுதும். இருங்க. இப்போ 2 பவர் 23 எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அதுதான் டீட்டெயிலாக போகிறோம். 2 பவர் 21 ப்ளஸ் 2 இது கூட்டினாமா 2 பவர் 23பா. 2 பவர் 23. சரி, எழுது 2 பவர் 23. இப்போ அடுத்த சம் போடுவோம்ப்பா. இப்போ அடுத்த சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 பவர் 8